ஸ்ரீராமன் அவர்கள் வந்து எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு கொலை மிரட்டல் விட்டுக்கிறாங்க. சேலம் மாவட்டம் வெள்ளாளக்குண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் கண்ணன். இவர் கடந்த 3 ஆண்டுகளாக பனமரத்துப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீநிதி என்ற பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். வெவ்வேறு சமூகம் என்பதால் காதலுக்கு பெண் வீட்டினர் சிவப்பு கொடி காட்டி சம்மதிக்கவில்லை. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் அரசலூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு பெண்ணை அவரது பெற்றோர் அழைத்து கொண்டு போய் விட்டனர். இதையடுத்து கடந்த திங்கட்கிழமை இரவோடு இரவாக அங்கு சென்ற விக்னேஷ் கண்ணன் ஸ்ரீநிதியை யாருக்கும் தெரியாமல் அழைத்து சென்றார். பெண்ணை காணவில்லை என அரசலூர் காவல் நிலையத்தில் பெண்ணின் பெற்றோர் புகார் அளிக்கவே இருவரும் குறிஞ்சி ஈஸ்வரன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர். பெரிதளவில் எதிர்ப்பு தெரிவிக்காத இளைஞரின் பெற்றோர் பெண்ணின் வீட்டாருடன் சமாதானமாக சென்றுவிடலாம் என முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் பெண் வீட்டிலும் இல்லாமல் இளைஞர் வீட்டிலும் இல்லாமல் நடுநிலையாக பெண்ணின் உறவினரான சோலைக்குமார் வீட்டில் பேச்சுவார்த்தைக்காக விக்னேஷ் கண்ணன் பெற்றோர் சென்றிருக்கின்றனர். அப்போது எடுக்கப்பட்ட போட்டோவை விக்னேஷ் கண்ணனுக்கு பெண்ணின் உறவினர் அனுப்பி வைத்து உடனடியாக வர கூறினார். முன்னதாக பெண்ணை விடாவிட்டால் உன் குடும்பத்தையே தூக்கி விடுவேன் என உறவினர் சோலைக்குமார் வாட்ஸ்ஆப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். பெற்றோரின் போட்டோவையும் ஆடியோவையும் போட்டு குழப்பிக் கொண்ட விக்னேஷ் கண்ணன் பயந்து தனது பெற்றோர் கடத்தப்பட்டதாக வீடியோவை வெளியிட்டுள்ளார். தம்பி, பிள்ளைய கொண்டு வந்து நீயா விட்டுட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா உன் ஃபேமிலி தூக்கிடுவேன். நீ யோசனை பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். நீ யாரு, உன் அட்ரஸ் எல்லாமே எடுத்துட்டேன், சரியா? எங்கள் வீட்டு பிள்ளைய தயவுசெய்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடு, இல்லைனா உன் ஃபேமிலி விடியறதுக்குள்ளே தூக்கிடுவேன். தம்பி, பிள்ளைய கொண்டு வந்து நீயா விட்டுட்டா நல்லா இருக்கும், இல்லைனா உன் ஃபேமிலி தூக்கிடுவேன். நீ யோசனை பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம். நீ யாரு, உன் அட்ரஸ் எல்லாமே எடுத்துட்டேன், சரியா? எங்கள் வீட்டு பிள்ளைய தயவுசெய்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிடு, இல்லைனா உன் ஃபேமிலி விடியறதுக்குள்ளே தூக்கிடுவேன். அதை பற்றி நான் யோசனை பண்ண மாட்டேன். ஸ்ரீநிதியுடன் வீடியோ வெளியிட்ட விக்னேஷ் கண்ணன் தனது பெற்றோரை பெண்ணின் உறவினரான சோலைக்குமார் என்பவர் கடத்தியதாகவும் பெண்ணை விடாவிட்டால் பெற்றோரை கொன்று விடுவோம் என மிரட்டுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவர்கள் கூறியதைப் போல் பெண்ணை ஒப்படைத்து விட்டால் பெண்ணை கொன்று விடுவார்கள் என்றும் ஒப்படைக்காவிட்டால் பெற்றோரை கொன்று விடுவார்கள் என்றும் அச்சத்தில் கூறினார். இது இரண்டும் இல்லை என்றால் எப்போது ஊருக்குள் வந்தாலும் இருவரையும் சேர்த்து கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த வீடியோ இணையத்தில் பரவி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இளைஞரின் பெற்றோர் கடத்தப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பொண்ணை வந்து விட்டா அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா விடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் பொண்ணை விட்டா பொண்ணை கொண்டு விடுவாங்க. பொண்ணை விடலைன்னா எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு விடுவாங்க. அப்படி இல்லைன்னா எங்கள் 2 பேர்த்தையும் கொலை மிரட்டு விடுவாங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டு எழுதுகிறாங்க. இதனால் இப்போ நான் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் சேலம் மாவட்டத்தில் சிட்டி போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டேன். யாரை கேட்டாலும் அங்கே போங்க இங்கே போங்க நல்லா கிடைக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கென இளைஞரின் பெற்றோரை அழைக்கவே இல்லை என்றும் கடத்தவும் இல்லை என்றும் விளக்கமளித்த பெண் வீட்டினர் இளைஞரின் பெற்றோரே தங்களுடன் சமாதானம் பேச வந்ததாக கூறினர். சாதி தங்களுக்கு பிரச்சனையே இல்லை என கூறிய பெண்ணின் பெற்றோர் தனது மகளை விக்னேஷ் கண்ணன் பார்த்து கொள்வார் என்பது நிச்சயம் இல்லை என குற்றம் சாட்டினர். பொண்ணை வந்து என் கண்ணில் காட்டுங்க, இது வரைக்குமே கண்ணில் காட்டல, இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு பொண்ணை காட்டணும், அவ்வளவுதான் சார். இல்லைங்க சார், கத்திட்டு போயிட்டாங்க. நீங்க தான் கூப்பிட்டு போய் கத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சார் அவங்க தான் எங்களே கூப்பிட்டாங்க. நாங்க அவங்கள கூப்பிட கிடையாது. அவங்க தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க வரோம்னாங்க. சரி வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கூப்பிட்டாங்க. அவங்களும் எங்க கூட தான் இருந்தாங்க, நாங்களும் அங்க தான் இருந்தோம். யாரையும் கடத்தல. பெண் வீட்டினர் தங்களை கடத்தவில்லை, தாங்களே தான் சென்றதாக இளைஞரின் உறவினர் பழனிசாமி என்பவர் விளக்கம் அளித்தார். மேலும் 4 மணியிலிருந்து 10 மணி வரை பெண்ணை அழைத்து வருவதாக கூறி தங்களை விக்னேஷ் கண்ணன் காக்க வைத்ததாகவும் பயந்து கொண்டுதான் அவர் தவறான வீடியோவை வெளியிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சிலம்பரசன். நாங்கள் தான் பொண்ணுடைய அப்பா அம்மாவை காம்ப்ரமைசேஷன் பண்ணுறது நாங்கள் தான் போனோம். அவங்க எங்களை கடத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பேசணும். அந்த பையன் வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா பொண்ணு வர சொல்லுங்க, நான் நேரில் பேசிட்டு 4 வார்த்தை பேசுகிறேன்,
சப்போஸ் அவங்க கூட வந்தால் நான் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, என் பொண்ணுக்கு வந்து சேஃப்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இவங்க வந்து நைட்டு 10 மணி வரைக்குமே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களால் கான்டாக்ட் பண்ணவே முடியல. அப்புறம் நாங்கள் 10 மணிக்கு மேலே கிளம்பி போயிட்டோம்.